ஸோ மார்க்கெட் பில்லா, அதாவது என்ன சொல்கிறது, டோட்டல் இதாக பேன் சவுத் இந்தியன் கேஸ்டிங் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் வந்து கொச்சியிலேருந்து, இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து ஆக்டர் வந்து தெலுங்குலேருந்து, ரவீனா அவங்க வந்து தமிழ்லேருந்து. ஸோ பேன் சவுத் இந்தியன் கேஸ்டிங்கோட ஒரு பாட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் டான்ஸ் பண்ணுற ஃபஸ்ட் கொரியோ இதுதான். அப்போ தான் நல்லா பண்ணோம், கிராண்டாக பண்ணோம்னு நினச்சி தான் பண்ணது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் ஒரு லைவ் லொக்கேஷன் போகலாங்கிறது உங்களோட ஐடியா வரல, இல்லை டேரக்டர் காலாக இருந்தது? அது டேரக்டரோட ஆசை தான். கோயம்பேடு மார்க்கெட் தான் ஷூட் பண்ணணும். ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் பண்ணுறது. ஆனால் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தார் அங்கே. டிஃபிகல்ட்டு தான் அங்கே சேல்ஸ் நடக்கிற டைமில். அப்போ அங்கே ஷூட் வர்றது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும். ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தார். ஆனால் முடிச்சிட்டா. அதாவது எனக்கு இன்னொரு இதுவாக இருந்தது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டாக ஒரு ஆல்பம் சாங் வருது அப்படின்னாலே மெயினாக இப்போ எல்லாரும் பிளான் பண்ணுறது ஒரு ஹூக் ஸ்டெப்பை வச்சே ஆகணும்னு. இதில் அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸாக இல்லாமல் இட்ஸ் அ ரஃப் டான்ஸ் வேர் அவங்க டான்சர்ஸ் 2 பேரோட எமோஷன்ஸையும் இதையும் எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்ன கால் ஆச்சு? அது எப்படின்னா, இப்போது இறங்குற சாங்ஸ் எல்லாருமே மெயினாக ரீல்ஸுக்காக தான். எந்த சாங் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் அவங்க ரீல்ஸுக்காக வேண்டி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லா கொரியோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லா கொரியோகிராஃபர்ஸும் செம்மையாக பண்ணுறது. ஆனால் ரீல்ஸுக்காக தான் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சேஞ்ச் வரணும்னு அது பிளான் பண்ணிட்டு தான்